என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கின்றது? இந்த நிகழ்ச்சி மக்களை தொடக்கூடியது, மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியது, நோயற்ற வாழ்வுக்கு வழி செய்யக்கூடியது. ஆகவே தான் இதுக்கு முதல் நிகழ்ச்சியாக மக்களுக்கு 20 ஆண்டுகளுக்கு மேலாக தரப்பட்டிருக்கின்றது. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், கும்மிடிப்பூண்டி ஏனாவூர் இருந்து அதன் ஆசிரியர் வித்யா, ஹரீஷ் 5 வயது, பரதராஜன் 11 வயது, ஜெகதீஷ் 6வது வயது, சீதோஷ் 4 வயது, விவேகானந்தா மெட்ரிக் பள்ளியில் இருந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது கபோடாசனத்தை செய்யப் போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு கபோடாசனம் செய்யுங்கள். ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். அங்கே பாரு, கவோடா என்றால் மருந்து பெட்டி ஆசனம் என்று பெயர். இதை மாணவர்கள் அற்புதமாக செய்கிறார்கள், முழுமையாக செய்கிறார்கள். வளையின் தன்மை அதிகமாகிவிட்டது. வளையின் தன்மை அதிகமாக ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாகிவிட்டது. நோய் எதிர்ப்பு சக்தி அவர்களுக்கு அதிகமாகிவிட்டது என்று தான் அர்த்தம். நோய் எதிர்ப்பு சக்தி குழந்தைகளுக்கு கிடையாது. எந்த நோயும் ஒரு பையனுக்கு வந்துட்டுனா எல்லா பையனுக்கும் வந்துடும். காய்ச்சல், அதுவும் இப்போ பன்றி காய்ச்சல், ஆட்டுக்காய்ச்சல், மாட்டு காய்ச்சல்னு ஏதோ புதுசாலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் இவங்களுக்கு வராது. ஆசனம் பண்ணிவிட்டால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் நோய் என்பதே இவர்களுக்கு வராது. ரிலாக்ஸ். இந்த ஆசனத்தை கலையுங்கள். அப்படியே படு, அப்படியே படுறா, முன்னால் படு. நன்றாக 2 மூச்சு இழுத்துட்டு திரும்பவும் ஒரு தடவை பண்ணு, திரும்பவும் கபோடாசனம் பண்ணு. அழகாக பண்ணுகிறார்கள், முழுமையாக பண்ணுகிறார்கள். சின்ன குழந்தைகளுக்கு வளையின் தன்மை அதிகம். ஆகவே அவர்கள் கற்றுக் கொடுத்து விட்டால் அதை முழுமையாக செய்து விடுவார்கள். அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள், கலையுங்கள். இங்கே தலையை வச்சு அங்கே கால் நீட்டு, திரும்ப இங்கே கால் வை, இங்கே தலையை வை, திரும்ப இங்கே தலையை வை, இங்கே தலையை வைடா, திரும்பி படு, இங்கே தலையை வை, அங்கே கால் நீட்டு, டேய் இங்கே தலை வைடா, படு, படுத்துரு படுத்துரு. கபோடாசனம் பண்ணுங்க. பின்பக்கமாக செய்கிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். காலை வைத்து தலையை தொடுவது என்பது மிக மிக கடினம். சின்ன குழந்தைகளுக்கு கூட கடினம்தான். அதை பழகிவிட்டால் அவர்களுக்கு லகுவாக ஆகிவிடும். அதைத்தான் நான் கவனிக்க வேண்டும். ஆகவே தான் இந்த ஆசனங்களை சிறு வயது முதற்கொண்டே கற்றுக் கொடுத்து விட வேண்டும் என்று இப்பொழுது பள்ளிகளில் எல்லோ பள்ளிகளிலும் இது கற்றுத்தரப்படுகிறது. தனியார் பள்ளிகளிலும் கற்றுத்தருகிறார்கள். ஆனால் அரசு பள்ளிகளில் ஏனால் தெரியவில்லை. அங்கே ஏழை மாணவர்கள் தான் படிக்கிறார்கள், அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதில்லை. மெதுவாக காலை கீழே இறக்குங்கள், படுங்கள், ரிலாக்ஸ், படு, ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள். கபோடாசனம் பண்ணு. பின்பக்கமாக செய்கிறார்கள். பாருங்கள் கால் எப்படி தலையை தொடுகிறது என்பதை. ஆரம்ப கட்டத்தில் ஆசிரியர்கள் காலை பிடித்து நெஞ்சை பிடித்து அவர்கள் தலையை காலை தொடும்படியாக நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஒரு வாரம் அப்படி பழக்கினால்
அவர்களுக்கு வளையும் தன்மை ஏற்பட்டுவிடும். அவர்களாகவே செய்து விடுவார்கள். அவர்களுக்கு இந்த குழந்தைகளுக்கு அடிக்கடி சளித்தொல்லை இதுதான் இருக்கும். இந்த சளித்தொல்லைக்கு ஏற்ற ஆசனம் இது. சளித்தொல்லையே அவர்களுக்கு வராது. கபம் கட்டுப்படும். கபத்தினால் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து அவர்கள் விடுபடுவார்கள். ரிலாக்ஸ் படு, ரிலாக்ஸ் பண்ணு. நன்றாக மூச்சை இழுத்து கொள்ளுங்கள். அப்படியே எழுந்து உட்காருங்க பத்மாசனத்தில். அங்கே பார்க்க திரும்பி பத்மாசனத்தில் உட்காரு. இந்த அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சின்ன குழந்தைகள் எவ்வளோ அற்புதமாக ஆசனங்களை செய்கிறது என்பதைத்தான் பார்க்க வேண்டும். சின்ன குழந்தைகளுக்கு ஆசனம் செய்யும் பொழுது அங்கங்கே வலி வரும். அப்போ வரமாட்டாங்க. அவங்களுக்கு பக்குவமாக சொல்லிக் கொடுக்கணும். சின்ன குழந்தைகளுக்கு பயிற்சிப்பது என்பது மிக கடினம். நிச்சயமாக வலி வரும். வலி வந்துட்டால் அப்புறம் மற்ற நாள் வரமாட்டான். எனக்கு வலிக்குது, இதை சரிப்பட்டு வராதுன்னு ஓடிடுவான். அதனால் சின்ன குழந்தைகளை இந்த அளவுக்கு பயிற்சி செய்வது என்பது மிக கடினம். பழகிவிட்டால் அவர்கள் விடமாட்டார்கள். இதை பார்த்து மற்ற மாணவர்களும் பழக வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு பழகுவார்கள். அவர்களுக்கு ஆரோக்கியம் கிட்டும், நோய் வராது, சளித்தொல்லை வராது, காய்ச்சல் வராது. ஆகவே இதுபோன்ற சின்ன சின்ன ஆசனங்களை மாணவ பருவத்திலேயே கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்னும் பேற்றினை நாம் வளர்க்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.